நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 2ஆம் பதிகத்தின் 4ஆம் பாசுரத்தில் சூழ்ச்சி ஞானச் சுடரொளியாகி என்றும் ஏழ்ச்சி கேடின்றி எங்கனும் நிறைந்த எந்தாய் தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தே என்று பாடுகிறார். சேத்தனர்களை தன்னிடமிருந்து தப்பிச் செல்ல இயலாதபடி உள்ளதான மிகுந்த தேஜஸ் பொருந்திய ஞானத்தை சொரூபமாக கொண்டு அந்த சொரூபத்தால் எங்கும் உள்ள அனைத்து வஸ்துக்களிலும் நிறைந்துள்ள என் சுவாமியே, கர்மம் காரணமாக ஆத்மாவின் இயல்பான ஞானத்திற்கு அனைத்து காலங்களிலும் வரக்கடவதான சுருக்கம் மற்றும் அலர்தல் போன்ற நிலையின்றி எங்கும் ஒரே போன்று பரவி நின்று வெளிப்படுத்திக் கொள்ளும் ஞானம் கொண்டவனாய், அந்த ஞானம் மூலம் அனைத்து இடங்களிலும் உள்ள அனைத்து பொருள்களையும் பரவி நிற்பவனே, இப்படி என் ஒருவனை பிடிக்க ஊரை வளைப்பது போல என்னை உன்னிடம் அகப்படுத்திக் கொள்ள தகுந்த வழியை நீ ஆராய்ந்து, நான் உட்பட அனைத்தையும் என்றைக்கும் எவ்விடத்தும் பரிபூர்ணமாக நிறைந்து நீ பரவி நிற்கும் போதிலும் நான் உலக விஷயங்களின் பின்னே சென்று உன்னிடம் அகப்படாமல் தப்பினேன். மனுஸ்மிருதி கூறுவது போல உன்னையல்லாத மற்றவர்களிடம் வசப்பட்டு நிற்பதான நாய் தொழில் எதிலும் நான் ஈடுபட்டுள்ளதை தவிர்த்து எனக்கு என்று ஏற்பட்டதாகவும் எல்லையற்ற இன்பம் அளிப்பதாகவும் பாஞ்சராத்திர ஆகமத்தில் கூறியது போல உன் நிழல் போல் தொடர்ந்து இதற்கு முன் அறிந்திடாத உனது திருவடிகளின் 2 கீழ் அடையப்பட வேண்டியதான கைங்கரியத்தை அடையும் விதத்தை என் கண்முன் நீ வந்து நின்று உரைக்க வேணும் என்று கூறுகிறார்.